ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். ரைட், மெட்ராஸ் 40 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா? ஒரு அலசிடுவோம். பார்ட் 4ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 3 பார்ட் போட்டிருக்கோம். நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அண்ட் என் காலத்தில் பிறந்தவங்களும் அதான் 70s கண்டிப்பாக ரசிப்பீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்களும் கடந்து தான் வந்திருக்கணும். அண்ட் எனக்கு தெரியாத விஷயம் எதாவது தான் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். மெட்ராஸ் அப்போல்லாம் அது பேர் மெட்ராஸ் தான். அப்புறமா தான் சென்னையாக மாறிச்சு. சொல்ல போகிறது நான் 1970 80 அந்த காலத்தில் மவுண்ட் ரோடு எல்ஐசி தான் பெரிய பில்டிங் அப்போது. ஆமாம், 14 ஃப்ளோரு. இதில் நாங்கள் வந்து பிஎன்டி காலனியில் இருந்தோம். மீசாப்பேட், எத்தனை பேர் தெரியும் தெரியல. மீசாப்பேட், ராயப்பேட்டெல்லாம் அந்த பிஎன்டி காலனியில் மாடியிலேருந்து காத்தாடி விட்டுருக்கும்போது பார்த்தா திடீர்னு எல்ஐசி பற்றிச்சு. நிறைய ஃபயர் இன்ஜின்லாம் வந்து ஐ திங்க் 1975ன்னு நினைக்கிறேன். மறுநாள் பேப்பர்லாம் கோகோன்னு இருந்தது. எனிவே அது இப்போ ஞாபகம் வந்தது, அதனால் அது சொல்கிறேன். அப்போல்லாம் வீடுகள் வர ஆரம்பிக்கிற நேரம் நான் சொல்கிறது 1970s. ஹவுஸஸ் ஸ்டார்டட் கம்மிங். உங்களுக்கு நுங்கம்பாக்கம், எக்மோர், ஆழ்வார்பேட்டை, கமர்ஷியல் பிஸ்னஸ்லாம் உருவாச்சு. அப்போ தான் பர்மா பஜார், சைனா பஜார்பாங்க, பர்மா பஜார்பாங்க, பூக்கடைம்பாங்க, பாரிஸு, பிராட்வே, நிறைய பேர் வச்சு அதை கூப்பிடுறது. பூக்கடை தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி மூர் மார்க்கெட்டு, உலகத்தில் கிடைக்காது எல்லாமே அங்கே கிடைக்கும். எங்கே கிடைக்கலையோ இல்லையோ அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 800 கடைகள் இருந்தது அந்த மூர் மார்க்கெட்டில். அண்ட் அந்த மூர் மார்க்கெட்டில் வந்து இன்னும் பல்காக பீப்புள் வந்து வாங்கிட்டு போவாங்க, ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா ரென் அண்ட் மார்ட்டின் கிராமர் புக் அங்கே தான் வாங்கி கொடுத்தாங்க ஒரு வாட்டி. நான் படிச்சுட்டு இருக்கும்போது வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன், ராயப்பேட்டால். அப்போது துபாய் போகிறதுக்கு முன்னாடி 3rd ஸ்டாண்டர்ட். நான் சொல்கிற விஷயம்லாம் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நடந்தது. மூர் மார்க்கெட் இப்போ அது எதுன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அது எங்கே இருந்ததுன்னு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே புக்கிங் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுதான். கார் பார்க்கிங்காகவும் இருக்குது. இப்போது அரக்கோணம், திருவள்ளூர் போகிறதுக்குலாம் அந்த லோக்கல் ட்ரெயின் போதில் அதுவும் அங்கேருந்தான் கிளம்புது. இப்போது அந்த இடம் தான் மூர் மார்க்கெட்டாக இருந்தது. வெரி வெரி பிஸி ஏரியா அண்ட் விண்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னென்ன வேணுமோ என்ன வேணாலும் அங்கே கிடைக்கும். இது அப்புறம் கொத்தால் சாவடி, கண்டிப்பாக அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் காய்கறி மார்க்கெட்டு. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும், இந்தியாவிலேருந்து எல்லா காய்கறியும் அங்கே தான் வரும், கொத்தால் சாவடிக்கு. அதுவும் அங்கே தான் இருந்தது. அப்புறமா தான் அது கோயம்பேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குன்னு. இப்போ பார்த்துருப்பீங்க கோயம்பேட்டில் வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ரூட் மார்க்கெட்டு. நான் சொன்னது 40 வருஷம் முன்னாடி கொத்தால் சாவடியே பிராட்வே கிட்ட தான் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் தீவுத்தள்ளல் நிறைய பேருக்கு தெரியும். எக்ஸிபிஷன், பொருட்காட்சி நடக்கும். பொங்கல் ஆனால் அதான் பொருட்காட்சி தான். எங்கள் அப்பா கொண்டு போயிடுவார். அங்கே போனால் ராட்டினம்லாம் சுற்றலாம், அதெல்லாம் ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. அண்ட் அசுர தாலாட்டு அப்படின்லாம் ஒரு ராட்டினம் உட்காந்துட்டு விளையாடுறது ஆகட்டும். அண்ட் மெமரபிள் மூமெண்ட், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் இப்போ என்ன தான் நீங்கள் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிட்டு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் உட்காந்தாலும் அந்த ஃபன்னு, இன்னும் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது ஆகட்டும், காத்தாடி விடுறது, பம்பரம் விடுறது. பம்பரம்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொன்றும் ஒரு சீசனில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்க பம்பரம். இப்போல்லாம் அந்த கல்ச்சரே இல்லைன்னு நினைக்கிறேன். பம்பரம் அப்படி விட்டு அப்படி தூக்கி கையில் அப்படி வச்சுட்டு காட்டுவா, எப்படி பார்த்தியா, கையில் சுற்று அப்படியே பம்பரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோலி விளையாடுறது ஆகட்டும். காத்தாடிக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. ஸ்பெஷலி ஸ்கூல் வெக்கேஷன் அப்போ தான் விதவிதமான காத்தாடி, கானா காத்தாடி, ஒத்த கண்ணு, ரெட்டை கண்ணு, காசு இல்லாத இருக்காது எங்கிட்டலாம். அப்போது நான் வீட்டிலே பண்ணுவேன் காத்தாடி. எப்படின்னு கேட்பீங்க. அப்போ அது தினத்தந்தி பேப்பர் வாங்கி வச்சுருப்பா, அதை கீச்சிடுவேன். கீச்சி அம்மா தொடப்பு கட்டை வச்சுருப்பாக்கிறதுக்கு, வீடை பெருக்கிறதுக்கு. அதுலேருந்து குச்சி எடுத்து கோந்து கிந்தெல்லாம் ஒட்டி அப்படியே ஒரு வளைஞ்சி வஞ்சி சென்டரில் ஒரு குச்சி வச்சு நாங்களே பண்ணுறோம். அது கீழே ஒன்று கயிறு மாதிரி தொங்கும், அது பேர் சுங்கும்பாங்க. அப்போ தெரியாது அதெல்லாம் என்னென்னு. அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காத்தாடி மேலே பறக்கும்போது அது பேலன்ஸ் பண்ணும், அந்த சுங்குங்கிறது. அதெல்லாம் ரொம்ப இன்னும் பிரமாதமான நாட்கள். அதுலேயே வர சிறு சக்கரை, பெரு சக்கரை 2 விதமான மாஞ்சா போடுவோம். தெரிஞ்சிருக்கும். பாட்டிலோடெல்லாம் அரைப்பாங்க. பாட்டிலோடுன்னா அது மெட்ராஸ் பாஷை. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது கூட மசாலாலெல்லாம் போட்டு அம்மியில் போட்டு அரைச்சி, அம்மாவுக்கு தெரியாமல் தெரிஞ்ச உதைப்பாங்க போட்டு, அது காத்தாடி நூலுக்கு ஷார்ப்னஸ் அப்போ தான் பேசும்பாங்க. அதாவது இன்னொரு காத்தாடியை கட் பண்ணும், அந்த நூல் ஷார்ப்பாக இருக்கும். அப்புறமா ரொம்ப பேனும் பண்ணாங்க அது. ஏன்னா நிறைய பேர் வந்து கையை காலெல்லாம் இன்னும் கீறிடும். சில இடத்துல காத்தாடி கட்டாகி விழும்போது ரோட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஓடுவோம் அப்படியே. விஎம் ஸ்ட்ரீட்டு, மீசாப்பேட்டை, கிருஷ்ணாப்பேட்டை, ஐசோஸ் பக்கம் அது துண்டு காத்தாடி பின்னாடி. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஸ்பெஷலி நாராயணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, மறக்கவே முடியாது. நாராயணன் அந்த வீடியோ பார்த்தா ஞாபகம் இருக்கும். துன்னு ஓடுவோம் நாங்கள் காத்தாடி பிடிச்சி, அப்படியே கையால் அப்படியே நூல் பிடிக்கிறதாகட்டும், காத்தாடி பிடிக்கிறதாகட்டும். அண்டு பயம் அறியாது அந்த நேரத்துலலாம். இப்போ நினச்சால பயமாக இருக்கும், இதெல்லாம் நம்ம தான் பண்ணோமா அப்படின்ட்டுன்னு. பொங்கல் சீசனில் சேப்பாக்கில் மேட்ச் இருக்கும். ஆமாம், கிரிக்கெட் மேட்ச்சு. அப்போல்லாம் அவ்வளோ தெரியாது கிரிக்கெட் நாலேஜ். எல்லோரும் ரேடியோ காமெண்ட்ரி வச்சுட்டு கேட்டுப்போம், நானும் கேட்டுட்டு போவேன். நம்மகிட்ட ரேடியோ இருக்காது, காசு கிடையாது. டிவி பார்க்கணுன்னா அப்போல்லாம் டிவி வந்த காலங்கள் தான். ராயப்பேட்டாவில் அஜந்தா ஹோட்டல்னு வந்தது. அது பக்கத்தில் ஒரு கடை, எலக்ட்ரானிக் கடையில் தான் அதை டிவியில் காட்டுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஒரு 500-1000 பேர் நிற்பாங்க வெளியில். ஒன்றுமே தெரியாது. நம்மளும் கூட இப்படி இப்படி எகிரி பார்க்குறது.
அப்போ தெரியாது எது பாயிண்ட்டு கவர் மிடான்னு எல்லாம் மேனு இதெல்லாம் லேட்டரானு தான் நாங்கள் கற்றுக்கிட்டது. பட் அப்போ எல்லோரும் பார்க்குற மாதிரி நாங்களும் பார்ப்போம். ஸ்பெஷலி ஒரு மேட்ச் 1975 ஹைலைட்ஸ் தேடி பாருங்கள். பொங்கல் அப்போ சென்னையில் ஒரு மேட்ச், அப்போ மெட்ராஸில் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ் இந்தியா எவர் பிளேன்னு கூட சொல்லலாம். ஆமாம், பார்க்கலாம் அப்படின்னா அதில் ஸ்பெஷலும்பிங்க. இந்தியா 100 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், அது பெரிய விஷயம். ஆமாம், யார்கிட்ட? அதுவும் வெஸ்ட் இண்டீஸ்கிட்ட. வெஸ்ட் இண்டீஸ் சாதாரண டீம் இல்லைங்க. அவங்க ஆண்டி ராபர்ட்ஸு, மைக்கேல் ஹோல்டிங்கு, விவின் ரிச்சர்ட்ஸு, கிளைவ் லாய்டு, கிரீனிஜி, ஃப்ரெட்ரிக்கு, இவங்களாம் வந்த பீரியட் அது. அப்போ குண்டப்ப விஸ்வநாத்தில் 97 நாட் அவுட் அடித்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அந்த மேட்ச் கவாஸ்கர் விளையாடல. ஆமாம், இன்ஜூர் ஆகிட்டார். 76 for 6 ஆகிட்டாங்க இந்தியா. டீலண்டரை வச்சுக்கிட்டு ஸ்கோரை கொண்டு போனார். அந்த மேட்ச் தான் 100 ரனில் ஜெயிச்சோம். வெஸ்ட் இண்டீஸ் அன்பீட்டன் சைடு அப்போல்லாம் 1975. அப்போ தான் 1975 ஒன் டே வேர்ல்ட் கப்பு, 17 வேர்ல்ட் கப்பு எல்லாமே இவங்க ஜெயிச்சது தான். வெஸ்ட் இண்டீஸ்னாலே அன்பீட்டபிள். ரேடியோ காமெடியில் தான் ராபர்ட் கம் ஃப்ரம் த பெவிலியன் அண்ட் போல்ஸ் டு குண்டப்ப விஸ்வநாத், அது மாதிரிலாம் சவுண்டு கேட்டேன். நான் இப்போது காதில் ஒழிச்சிட்டே இருக்கு. வாட்டர் ஸ்கொயர் கேட் 4 to the point பவுண்டரி எப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் எக்கச்சக்கத்து இருக்கும். இப்போ தான் நல்ல உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்பெஷலி அது கோபாலபுரம் கிரவுண்ட் இருக்குது. அங்கே ஒரு 10-15 டீமு கிரீன் விளையாடிட்டு இருக்கோம். ஒருத்தரோட தேர்ட் மேன் இன்னொருத்தருக்கு மிட் விக்கெட்டாக இருக்கும். இன்னொரு டீமுக்கு இன்னொருத்தருக்கு அது லாங்கானா இருக்கும். அந்த மாதிரி மச்சான்னு விளையாடுவாங்க. எல்லாம் நாங்களும் விளையாட ஞாபகம் இருக்குது. சம்டைம்ஸ் எங்கள் காலனியில் பிஎன்டி காலனியில் ஸ்டம்பு கும்பில் வாங்கலாம், காசு இருக்காது. இந்த கறியை எடுத்து செவுத்தில் ஸ்டம்பு மாதிரி வரைஞ்சிட்டு விளையாடுவோம். நாங்கள் தென்னை மட்டி வச்சு விளையாடுறது. பால் வாங்க காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், சைக்கிள் டியூப்பில் கருப்புகளை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி பேப்பரில் அப்படியே சுற்றி பால் மாதிரி ஆக்கிடுவோம். அதை வச்சு விளையாடுவோம் நாங்கள் கிரிக்கெட். அப்புறம் ஐஸ் பாய், கண்ணாமூச்சி விளையாட்டு, அது ஐஸ் பாய். எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கிறது, அதை தேடி பிடிப்பாங்க. அப்பயே கபடி விளையாடுவோம்ல, ஒரு கோடாச்சில் கபடி தான், சடுகுடு. அதுக்கு விதவிதமாலாம் பேர் வைப்போம் நாங்கள். ஏன்னா கொத்தரவங்க போலவங்க, ஜிந்தா போன, ஜிவிச், என்னமோ இப்படிலாம் பேசுகிற ஞாபகம் இருக்குது எனக்கு. கபடின்னும் போது மூச்சு விடாமல் விளையாடணும்ல. சண்டே ஞாயிற்றுக்கிழமான பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. முதுகு பால்னு இருக்குது. அது என்னன்னு கேட்பீங்க. முதுகுலேயே பாலால் அடிப்போம், ஓடுவாங்க எல்லாம். அது ஒரு கேமு. அப்புறம் கையில் இப்படி வச்சு தான் அந்த பால் தடுத்து நிறுத்தணும். 7 டைல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 கல் வச்சுட்டு அது மேலே அடித்து 1 பவுன்ஸில் பிடிச்சா அவுட்டு. அதெல்லாம் பிரமாதமான பீரியட். வீட்டில் சைக்கிள்லாம் லக்ஸுரி. அப்போது நெசசிட்டி கூட லக்ஸுரி சைக்கிள் இருந்தால் அவர் சைக்கிள்னு எடுப்போம். வாடகை கொடுப்பாங்க. அதாவது 7:05க்கு காத்தால் எடுத்திங்கன்னா, அது 5ல் எடுத்தியா, சரி 7ல் வா, அது அரை மணி நேரம். 7:35 கொண்டு வந்துடணும். அது பின்னாடி வேற எழுதியிருப்பாங்க H22 I23 சைக்கிள் நம்பரு. யாரு கேட்டாலும் கொடுத்துட மாட்டாங்க. யாராவது ஒரு தெரிஞ்சவங்களை கூட்டின்னு வரணும், பெரியவங்களை. அவங்க சொன்னால் எனக்கு தெரியும்பா அந்த பையனை, கொடுப்பா சைக்கிள். அப்படி தான் 10 பைசா வேணுமோ நினைக்கிறேன், அரை மணி நேரத்துக்கு. ஞாபகம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப சைக்கிள்லாம் நாங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டது அப்படி தான். அரைவல் ஆஃப் டிவி. அப்போ தான் 1975 டிவி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. ஃபோட்டோ கூட ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். டிவியில் தான் ஒளியும் காட்டுவாங்க, சித்திரங்கள்லாம். ரேடியோவில் கூட உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், விவேத் பாரதியின் வர்த்தக ஒளிபரப்பு, இதெல்லாம் இன்னும் காலை ஒலிக்குது. அண்ட் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி, டெய்லி வரும் ஏழைகளுக்கு. எங்கள் அப்பா கேட்டுட்டு இருப்பா, அது நானும் கேட்பேன். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அண்ட் அண்ணா ஃப்ளைஓவர் அப்போ தான் வந்த நேரம். அது ஜெமினி ஃப்ளைஓவர்னு வேறு சொல்லுவாங்கன்னா, அது பின்னாடி தான் ஜெமினி ஸ்டூடியோஸ் இருந்தது அங்கே. அதனால தான் அதை ஜெமினி ஃப்ளையர் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அண்ணா ஃப்ளைஓவர் 1973 கட்டினது. அண்ட் டிராஃபிக் ஓப்பன் பண்ணது 1 ஜூலை 1973. அந்த அண்ணா ஜெமினி ஃப்ளையர் இப்போ இருக்கு இல்லையா. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேச. சினிமா பற்றி நான் ஜாஸ்தி இன்னும் பேசவில்லை. சினிமா பேனர், சினிமா போஸ்டர் ஆகட்டும், பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். தங்கப்பதக்கம் அந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தது உண்டு மவுண்ட் ரோடில். ரைட். இன்னும் மேலும் நிறையா இருக்குது விஷயம். அதில் பார்ட் 6, 7, 8 அப்படின்னு பொறுமையாக கொண்டு வரும். இது ரொம்ப லாங்காக போச்சு. இது இல்லாதது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமையாக பார்த்தா நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.